हरि ओम सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி 9வது பாசுரம். தேவுடைய மீனாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூவுருவில் ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் சேவலொடு பெடை அன்னம் செங்கமல மலர் ஏறி ஊசலாடி பூவணை மேல் புதைந்து எழு செம்பொடி ஆடி விளையாடும் புனல் அரங்கமே. தேவுடைய மீனாய் மீனமாய் ஒளியுடைய மீன் அவதாரம் எடுத்த மீன், ஆமை, பன்றி, அரியாய், நரசிங்கமாய், குரலாய், வாமனனாய், மூவுருவில் ராமனாய். 3 உருவில் ராமன் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. பரசுராமன், ஸ்ரீராமன், பலராமன் இந்த அவதாரங்களை சொல்கிறார். உருவில் ராமனாய், கண்ணனாய் ஸ்ரீ கிருஷ்ணனாகவும், கற்கியாய் கல்கியாக ஆக 10 அவதாரங்களை செய்து முடிப்பான் கோயில் தீயோரை அழித்து அடியார்களை காப்பவனாகிய நம் பெருமான் வாழும் கோயிலாவது எப்படி இருக்கிறது? சேவலோடு பெடை அன்னம், ஆண் அன்னத்துடன் பெண் அன்னம் என்ன செய்த? செங்கமலர் மலர் ஏறி ஊசலாடி, தாமரை மலர் மீது ஏறி இருந்து ஊசலாடி, மலர்படுக்கையில் பூ அணை மேல் புதைந்து, மலர்படுக்கையில் ஒன்றோடு ஒன்று கலந்து புதைந்து கலந்து அதிலிருந்து உண்டான எழு செம்பொடி, அதிலிருந்து உண்டானது எழுந்து எழு செம்பொடி ஆடி மகரந்த பொடியை பூசிக்கொண்டு விளையாடும் இடமான நீ புனல் அரங்கமே, நீல் வளம் உள்ள திருவரங்கமே என்கிறார். செருவாளன் புல்லாளன் மண்ணாளன் செருச்செய்யும் நாத்தகம் என்னும் ஒருவாளன் மறையாளன் ஓடாத படையாளன் விழுக்கையாளன் இரவாளன் பகலாளன் எனையாளன் ஏழுலகப் பெரும் புறவாளன் திருவாளன் இனிதாகத் திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே. இங்கே ஃபர்ஸ்ட் லைன் செருவாரும் புல்லாளன் சொல்லியிருக்காங்க. இது செருவாளன் என்பதை விட செருவாரும் அப்படின்னு சொல்ல. செருங்கிறது போரை தனியே செய்ய வல்லவனான செருவாளன் அப்படின்னாலும் போரை தனியே செய்ய வல்லவனான புல்லாளன் கருடாழ்வாரை வாகனமாக கொள்பவனும் இவ்வுலகை ஆள்பவனும் மன்னாளன். செருச்செய்யும் நாத்தகம் என்னும் போர் செய்யும் நாத்தகம் என்னும் வாளாயுதம் உடையவனும், ஆயுதத்துடைய பேர் நாத்தகம். வேதங்கள் மறையாளன் ஓடாத வேதங்களை ஆள்பவனும், போரில் பின்வாங்காத ஓடாத படையாளன், போரில் பின்வாங்காத படைகளை உடையவனும், விழுக்கையாளை அடியவர்களுக்கு தன் பொருளை தரும் பெருமையுடைய திருக்கைகளை உடையவனும் விழுக்கையாளன். இரவாளன் பகலாளன், இரவு பகல் ஆகியவற்றிற்கு தலைவனும், எல்லாமே அவன்தான். என்னை ஆள்பவன், என்னை ஆளான், என்னை ஆள்பவனும், ஏழுலகப் பெரும் புறவாளன், இந்த 7 உலகங்களை ஆள்பவனும், திருவாளன் மகாலட்சுமி திருமகளை பட்டத்தரசியாக உடையவனும், இனிதாக இனிமையுடன் ஆகிய இப்படிப்பட்ட எம்பெருமான் இனிமையுடன் யோக நித்திரை திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே. யோக நித்திரை செய்யும் கோயிலாவது நமது திருவரங்கம் ஸ்ரீரங்கமே என்கிறார். இதையெல்லாம் முடிச்சு கடைசியா சொல்றார். கை நாகத்து இடர்கடிந்த கனல் ஆலி படை உடையான் கருதும் கோயில் தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்கத் திருப்பதியின் மேல் மெய்நாவன் மெய்யடியான் விட்டு சித்தன் விரித்த தமிழ் உரைக்க வல்லார் எஞ்ஞான்றும் எம்பெருமான் இணையடி கீழ் இணை பிரியாது இருப்பர் தாமே. கை நாகத்து இடர்கடிந்த கனல் ஆளி கஜேந்திரன் என்னும் யானையின் துன்பத்தை போக்கிய
கனல் ஆழி படையுடையான் சக்கராயுதத்தை உடைய எம்பெருமான் திருவுள்ளம் உடையான் கருதும் கோயில் திருவுள்ளம் புகந்து எழுந்தருளி இருக்கின்ற கோயிலான தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற தென்னாட்டிலும் வடநாட்டிலும் உள்ளவர்கள் வணங்கும்படி பெருமை பெற்றிருக்கும் திருவரங்கம் என்கிற திருவரங்கத் திருப்பதியின் மேல் திருவரங்கம் என்ற திருப்பதியை பற்றி மெய்நாவன் மெய் பேசுபவரும் உண்மையே பேசுபவரும் மெய் அடியான் பக்தருமாகிய பெரியாழ்வார் விவரித்து சொன்ன இந்த தமிழ் பாசுரங்களை சொல்ல வல்லவர்கள் உரைக்க வல்லார் எப்பொழுதும் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் எம்பெருமான் இணையடி கேள் எம்பெருமானது திருவடிகளில் பெருமானுடைய திருவடிகளில் இணை பிரியாது எப்போதும் பிரியாது இருப்பார்கள் என்று முடிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.